மக்களே வணக்கம். டே 2ஓட 3வது பகுதி. ஓகே, நாங்கள் இப்போ சாப்பாடு தேடி ரோட்டில் அப்படியே சுற்றின்னு இருக்கிறோம். அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கின்னு இருக்கோம். 12வது மாடி. அப்படியே வந்து நாங்கள் நடைப்பயணமாக நடந்து சாப்பாடு தேடின்னு இருக்கிறோம். எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்றத வந்து போயிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோங்க, சரிங்களா? ஆக்சுவலாக எங்களுக்கு ஷோ இருந்தது. ஒரு 6 o'clock இருந்து ஒரு 9 o'clock வரையும் ஷோ இருந்தது. ஷோ முடிச்சுட்டு அங்கே லைட்டாக ஒரு சாப்பிட்டோம். சாப்பிட்டு நம்ம இங்கே தான் தங்கி இருக்கிறோம். இங்கே போய் இருந்தோம். இப்போது ஈவினிங் நைட்டு ஒரு 10 o'clock மேலே ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குமா? வந்து 11. சரி, நம்ம வந்து ரோட் டைம் வழி மாறி ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குமா அப்படி இல்லைன்னா கூட சரி, ஓகே, இந்த ஸ்ட்ரீட்டை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம். இந்தியன் டவுன் இந்தியன் டவுன் பார்க்கலாம். எங்க கூட வந்து பிரயாணம் சலாமா கதா. வாங்க போலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. அபு கபார், அபு கபார், கபார் கபார் பாய், அபு கபார், கபார் பாய், அபு கபார். சொல்லுங்க, அப்போ கபானா என்னது? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, சும்மாதான். ஓ, சும்மாதான் செய்றோம். என்ன எத்தனை டேக் எடுப்பீங்க? சும்மா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதை நாங்கள் எடிட்ல தூக்கிடும். அப்புறம் என்ன? எல்லாமே சும்மாதான். ஏதோ நம்மளால செய்யறோம், மக்களுக்கு சேவை செய்யறோம். அதான் மக்கள் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மூலியமா மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் சொல்லுங்க. இது செய்யாம இருந்தீங்கன்னா ஒரு சேவை வச்சிருக்கோம். இது இவரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்ணிருக்காரு. நம்ம அதுக்கு அப்படியே ஒத்துழைச்சு மக்கள் பயன்படுறாங்க. அவ்வளவு எவ்வளோ அழகா இருக்கு பாரு ரோடு. எந்த ஒரு குப்பை எதுவுமே இல்லாம எவ்வளவு அழகா இருக்குமா. சம்டைம் எனக்கு என்ன எனக்கு சம்டைம் மன உளைச்சல் ஆகுது இதெல்லாம் பார்த்தா. இவ்வளவு அழகா இருக்குது, குப்பை இல்லை, எதுவுமே இல்லை, சூப்பரா இருக்குது. ஆனா நம்ம ஊர் மட்டும் ரொம்ப குப்பையா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கோபமா வரும். அது ஒரு பக்கம் உண்மைதான். அதெல்லாம் பெரிய டாபிக்கா போவோம். அதனால ரோடே காமிச்சிட்டு என்னங்க அர்த்தம்? சூப்பரா இருக்கு. சாக்கடை தண்ணி ஓடுது, குப்பை ஓடல. என்னது டலாத் கனெக்ட் வாங்க கிராஸ் பண்ணுங்க. டலாத் கனெக்ட் வெயிட் கார் சரி நிபி வாங்க 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 வாங்க. இங்க ஏதோ ஒரு கடை இருக்கு, நம்ம அந்த கடையை பார்க்க போலாம். சலான் தலாங்கு. என்னது சலான் தலாங்கா? டயர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸ்கூட்டர் ஃப்ரண்ட் வந்து ஸ்கூட்டர் மாதிரி இருக்கு, பேக் வந்து பைக் மாதிரி இருக்கு, இது வந்து டயர் வந்து சைக்கிள் மாதிரி. இது மாதிரி பைக் தான் நிறைய ஓடுது. ஆமா, இது என்ன ஒரு 150cc 150cc வண்டி. அதுக்கு சைக்கிள் டயர் மாதிரி நல்லா ஃபாஸ்டா டோலத்து துவாங்கு. நம்ம ஊர்ல டோலத் சொல்லுவாங்கல்ல, அந்த டோலத் தான் இது. டவுலத் துனாக் துவான் டோலத்துனா அப்படியே டோலா சுத்துறாங்கல்ல, இங்க அப்படியே சுத்துவாங்க. டோலத்தா துவாங்கு. ஓ டோலத் என்ன டோலத்தா சுத்துறவங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. எங்க பாரு வேலைக்கு போறாங்க. பார்த்து கிராஸ் பண்ணி கைஸ், அங்கே ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே ஏதாவது அவைலபிளாக இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இது எந்த இடம் ஆக்சுவலாக? இப்போ
இப்போல ஒரு ஏரியா ஏரியா கொத்து பரோட்டா சவுண்ட்லாம் ஏரியா நேம் ಗೊತ್ತಿ அறியில்ல. பரோட்டா அண்ணா சிலோன் பரோட்டா இப்போ பரோட்டாலாம் இங்கே ஃபேமஸ். இங்க பாருங்க இதுதான் ஸ்ட்ரீட். இதெல்லாம் போகாம அங்க பாருங்க, அங்கிருந்து எல்லாமே ஸ்ட்ரீட் தான். அங்க பாருங்க எல்லாம் அங்கிருந்து ஸ்ட்ரீட். இங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச பூச்சி புழுலாம் இருந்ததுன்னா சாப்பிடலாம். பூச்சி புழு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், பார்க்கலாம். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நிறைய இருக்கு, குட்டி குட்டி கடைங்க. பார்க்கலாம் எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நைட் மார்க்கெட் மயிலோலாம் கிடைக்கும். அங்கே சேர்லாம் நிறைய பேர் கோழி கொண்டு போய் அது தெரியல. எவ்வளோ ஆச்சு? அது ஒண்ணு 3 பெட்டி. அப்படியா? எத்தனை ஒரு இந்த ஒரு 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 குச்சி வந்து 3 ரிங்கிட். ஓகே ஓகே. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சும்மா ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு.
முத ஒன்று ட்ரை பண்றீங்களா? முத ஒன்று ட்ரை பண்றீங்களா? இல்ல வாங்கிடலாம் அந்த ஒரு பொருளை அதை விட வேற என்ன தெரியல போவாது நிறைய நிக்கும். அது என்ன கொடுக்குறோம்? எத்தனை இருக்கு பாருங்க. உங்களுக்கு எத்தனை வேணும்ல? ஆனா ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அது என்ன கேண்டியா? கரெக்டா. ஜெலி தேங்க்யூ. ட்ரை பண்ணு. இந்தா ட்ரை பண்ணுடா. எப்படி இருக்கு சொல்லு. இது ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களுக்கு ஏதோ டேஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஐ அம் கோயிங் டு இது லைக் அ ரெயின்போ மாதிரி. எந்த கேரளா சேச்சி இப்படி ஜெல்லி சாப்பிடும். இல்ல இது வேடிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஜெல்லி மாதிரி தான் அது. அடிப்படையா ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். சேச்சி இப்ப நீங்க போடுங்க. ம் ஹைலைட். நல்லா இருக்கு பாரு. ம் நல்லா இருக்கு. சூப்பர். ம் செம்ம சூப்பர். மீனாட்சி விட்டு கொடுங்க. செம்ம டேஸ்ட். சூப்பர்ல. ஐ லைக் இட். ஜெல்லி சூப்பரா இருந்தது. சூப்பர் சூப்பர் டூப்பர். இங்க பாட்டு பாடுறாங்க சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். லோக்கல் கை எல்லாமே மலாயில பேசி வாங்கி கொடுக்கறது இதுதான். செல்லம்மா தட்டவா? செல்லமா தட்டவா? அது பீஃப்ல மட்டன் பீஃபா வேணுமா? அதெல்லாம் போட்டோம். கேக்குதா? ஸ்னேக்கா ப்ரோ என்னது ப்ரோ? ஸ்னேக்கா நல்ல பாம்பை நல்ல பாம்பை நசுக்கி வச்சிருக்காங்க. ஸ்னேக் சாப்பிடலாம். ஸ்னேக் தானே இருக்கா? இருக்கா? சாப்பிடலாம். நான் 10 சாப்பிடுவேன். நானே செஞ்சு சாப்பிடுவேன். மலாய் மயில பக்கத்து இது மயில ரெண்டு ஹாட் போட ஆர்டர் பண்ணிட்டு சூப்பரா அதான் சொல்றேன். மைலோ
இந்த மயிலோ ஒரு மலேசியா ஒரு கப் மட்டும் இல்ல ஒரு சிப்பு மலேசியாலே மயிலோ அப்படியே குடிங்க. இது நேர் இது ஹாட் சொல்றேன். மயிலோ எப்படி இருக்கு? மைலோவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மலேசியான்னு நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட வேண்டிய ஒரே ஐட்டம் மைலோ. போன வருஷம் நான் வந்தப்ப எங்க போனாலும் நான் பண்ற ஆர்டர் ஒரு மைலோ. வேற எதையுமே பண்றது இல்ல. வீட்ல நீங்க செய்வீங்க, ஆனா நான் மைலோ இங்க மலேசியால வந்து தான் குடிப்பேன். வீட்டுல செய்யலாமா மயிலோ? மைலோ பவுடர் కొంచెం కొంచెం పచ్చి పాలు எடுக்கணும் பச்சை பால் கொஞ்சம் cream இந்தாடா. அல்டிமேட். மைலோ மாசல்ல, மைலோ மாசல்ல. இனிமே எங்க போனாலும் மைலோ சொல்லுங்க. ஒரு மயிலோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்த வேலை எப்பவுமே மைலோ சொல்லுங்க. நான் இது வரைக்கும் மைலோ நான் மலேசியால வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சென்னையில எங்கெல்லாம் மைலோ கிடைக்கும் தேடி தேடி போய் சாப்பிட்டு இருக்கேன். மைலோ கிடைக்குது. கிடைக்குதா? என்ன பண்றாங்க? திபெத் மோமோல கிடைக்கும். இது பிடிங்க. அந்த ஹாட் மைலோ பிடிக்கும். திபெத்துக்கு போனோம் அதுக்குல்ல. இது ஹாட்டா இது? இது அந்த அளவுக்கு இருக்காது. பிட்சாவா? இது காபி தான். இது காபி. இல்ல மைலோ தான். லைட் காபி. அருமை இல்ல. இதுதானே? மைலோ இதுக்கான எப்படி சொல்றேன்? இது சொல்றேன். இது வந்து இது வந்து ஹாட் மயிலோ இல்ல? ஹாட் ஆகுது. இந்த மிஷின் காப்பி மாதிரி. மிஷின் காப்பி மாதிரி. கோல்டு தான் சூப்பர்ப்பா. கோல்டு தான் சூப்பர். நாங்களும் வருவோம். அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க and white coffee is a specialty இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே எம்டி ஐஸ் தான். இது நீங்க யாரும் சாப்பிட வேண்டாம். வேற லெவல். என்ஜாய். இனிமே எங்க போனாலும் மைலோ சாப்பிடுங்க. ஆர்டரா மைலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இல்லையே நான் சாப்பிட்டு இருக்கேன் மைலோ. திபெத் மோமோல சாப்பிட்டு இருக்கேன். இப்பதான் ஓகே இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. நெஸ்லேயோட பேன் பண்ணாங்க. நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணும்போது மைலோவை பேன் பண்ணாங்க. இதுதான் மைலோ. பிப்சோ. இதோ இவங்க ரெண்டு பேரும் யார் பீட் வைக்கிற மாதிரி? வசத்து நீங்க. திஸ் இஸ் மயிலோ. இது நூடுல்ஸ் தாங்க இது. டாப் ராமன் சின்ன பேக் 4 ரூபாய். நீங்க 4 ரிங்கெட் இருக்கு. சாத்து கொடுங்க, சாத்து கொடுங்க. சாத்து. அதுல சாத்து இந்தாங்க சாத்து. இதே சாத்து, சிக்கன் சாத்து. சிக்கன் சாத்து. எனக்கு வரலப்பா. அப்புறம் சிக்கன் சாத்தா இது? ஆமா. எப்படி இருக்கு பாக்கலாம்? காட்டு எப்படி இருக்கு பாக்கலாம்? எப்படி ஐயா, இருக்கு? சாத்து வரலங்க எனக்கு. ஏய் சாத்தெல்லாம் இருக்குல்ல, என் கையில ஒரு சாத்து கொடுங்கடா. சுமாரா தான் இருக்கு. சும்மா இது பேர் இது அயாம். பாருங்க. ரைஸ், இது பேர் என்னது? சிக்கன், லெட்டிஸ். நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? கேபேஜ். ஒரு சட்னி ஒன்று ஊற்றுறாங்க. காரமா. செம்ம காரமா இருக்கு. ஐயா எதியா சாஸ்? நோ this is sambal. Sambal means you should add this with your rice and have நம்ம ஊர்ல சட்னி சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. இந்த ஊர்ல இல்லை. எடுத்து இதை ஊட்டு இப்படி வச்சு It's very hot. சாப்பிடணும். சும்மாடா. நாங்க கஸ்டமைஸ் பண்ணி சார் இது போட்டு கருவாடு தான் பண்ணி போடாத. இதுல கருவாடு add பண்ணுவாங்க. சிலது வேற மாதிரி இல்ல கருவாடு போற மாதிரி. வெங்காயம். இது சம்பல் தானே இது? இது பேர் சம்பல். ஓகே, இது என்னது? இதுல என்ன?
இது பேர் பென்டே. பென்டே கோதுமை அவர் வெறும் dose மட்டும் கொடுப்பாங்க. ப்ரோ இந்தாங்க காஃபி அடிங்க மைலோவா இந்தாங்க ஐயா சூப்ல ஆரம்பிங்க. சிக்கன் ட்ரை பண்ணுவா. பீஃப் சூப்ல ஆரம்பிங்க. அது கம்பல்ல தொட்டு சாப்பிடுறது இல்ல. ஆனா எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு. இந்தாங்க இது ஹேவ் I don't yeah you have to mix sambal like you just add it. பீஃப் சூப் சாப்பிடலாம். இந்த ஸ்வீட் ட்ரை பண்றியா? காரமா இருக்குன்னா வேணாம் காரமா இருக்குன்னா வேணாம் கண்டிப்பா காரமா இருக்குன்றீங்களே. ஏய் என்னடா ஒரு இது நல்லதாடா காரம். நம்ம குடலுக்கு தண்ணி மாதிரி இப்ப இருக்கிற இப்ப செம்ம காரமா இருக்கு. சாப்பிடலாம். 40 வயசுல நீ சாப்பிடுற. அது ஓகேங்க. நம்ம காரமா இருக்குங்க. எப்படிங்க சாப்பிடுறீங்க? ஒரு சீஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இது கம்மி தான். இது வீட்டுக்கு இந்த மாதிரி இருக்கா? எனக்கு வேணாம். ஏன் சாப்பிட மாட்டியா? நான் சாப்பிடுவேன். எனக்கு இந்த பீஃப் நல்லாவே சாப்பிடுவேன். இது வேண்டாம். உப்பு தண்ணி மாதிரி இருக்கா? அந்த மயில விடுங்க அதான் நல்லா இருக்கு. வாழைப்பூவா? முட்டைக்கோசோட சென்டர் பீஸ். சோய் சாஸ்க்கு தொட்டு சாப்பிடணும் சிக்கன். சிக்கன் சாப்பிட்டாது வாப்போம். சோய் சாஸ் வேணாம். சோய் சாஸ் இல்லை இது அப்படி போட்டு ஐயா உங்க கை மட்டும் தான் தெரியுது. நான் உட்காந்துருக்க இடத்துல நீங்க உட்காரணும் தள்ளி வைங்க. உங்க வாய் உங்க மைக்கு என் கையில இருக்கு. இந்தாங்க மைக்க பிடிங்க. அதுதான் போல இருக்கு. எவ்ரிவன் நல்லா சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் மியூசிக் ஓடுது. அதே போல் நம்ம பீஃப் இங்கே பாருங்கள் பீஃப் நம்ம சாப்பிட்டோம். பீஃப் சூப் இதுதான். மேலே இருக்கிறது ஃபுல்லாக பீஃபு. அது உள்ள பீஃப் சூப்பு இதுவாகுது. அதுக்கப்புறம் பீஃப் போன்லாம் இருந்தது. நம்ம சாப்பிட்டது வந்து இந்த சாஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீட் ஃபுட்டு சூப்பராக இருந்தது. நிறைய சாப்பிட்டோம். அது லிஸ்ட்டே இல்லை. சூப்பராக இருந்தது. இது நம்ம சாப்பிட்ட டேபிள் பாருங்க. நம்ம சாப்பிட்ட டேபிள்லாம் பாருங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். முடிக்கல. இவ்வளோ அயாம் வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வேற லெவல். வாங்க மறுபடியும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு இங்கதான் மைலோ இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒப்பிலிட்டது. சரி இப்போ இங்கே வந்து சாப்பிட்டதுலையே உனக்கு பிடிச்சது எது? மைலோ தானே? எனக்கு மைலோ தான் நான் சாப்பிட்டேன். இல்லை எனக்கு மைலோ ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரை. மைலோ வந்து ஒரு மஸ்ட் ட்ரை சொல்லலாம். சூப்பராக இருந்தது மைலோ. அதுக்கப்புறமா வந்து பீஃப் சூப் வந்து அது ஒரு மாதிரி இருந்தது. ஆமாம் அது டேஸ்ட் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி புளிப்பாவோ ஒரு உப்பாவோ இருந்த மாதிரி இருந்தது பீஃப் சூப்பு. ஆனால் பீஃப் நல்லா இருந்தது. நல்லா வெந்து இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் அதுவும் பாருங்க ஒவ்வொரு வாய்க்கும் ஊர்ல நல்லா பாடலாம். ஓகே நல்லா இருக்கு. மதுரை மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? ஏ கண்ணு ரொம்ப அழகா, ஏ ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வியில கேட்டது
Oh, la, 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 la. Thank you.